உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்குக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர் டெக், மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. இன்றைய தினம் நம்முடைய இந்த தாமரை ஏரி மீட்பு குழுவின் சார்பாக ஒட்டுமொத்த கும்மிடிப்பூண்டி மக்கள் அனைவரும் தங்களுடைய உரிமைக்காக நீர்நிலை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காகவும் முற்றிலுமாக அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த தாமரை ஏரியை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இன்றைக்கு மக்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலேயே வாழவே தகுதியற்ற நகரம் என்று நாம் சொல்லவில்லை. பல வெளிநாட்டு நம்முடைய ஆங்கில நாளேடுகள் எல்லாம் காற்றிலே மிகப்பெரிய மாசு கலந்திருக்கின்ற ஒரே நகரம் கும்மிடிப்பூண்டி நகரம் என்று அவர்களே அறிவித்திருக்கின்றார்கள். இதை பசுமை தீர்ப்பாயமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் அதைவிட மிக மோசமாக இன்றைக்கு கும்மிடிப்பூண்டியை சுத்தி இருக்கின்ற தாமரை ஏரி, மிகப்பெரிய ஏரி, பெரிய ஏரி, ஈஷா ஏரி, இந்த 3 ஏரிகளுமே முற்றிலுமாக அழிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இதுல ஒரு பெரிய கேலிக்கூத்து என்னவென்றால், இந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நீர் மேலாண்மை விருது மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாவட்ட ஆட்சியர் இங்கே மக்கள் படுகின்ற அவதியை ஏதோ ஒரு மூலையில வந்து பார்வையிட்டு விட்டு நடவடிக்கை எடுங்கள் வாய் உத்தரவை விட்டு சென்று விட்டார். சென்று இன்றையோடு 5-6 நாட்கள் ஆகின்றது. ஆனால் ஒரே ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மிகப்பெரிய மழை வரும் என்று வானிலை ஆராய்ச்சி நிலையம் சொல்லிவிட்டது. இப்போது அந்த ஏரியில் மிதக்கின்ற அத்தனை கழிவுகளும் அந்த மழை மீண்டும் வருகின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் இந்த கும்மிடிப்பூண்டி சென்ற மழையில எவ்வளவு துர்நாற்றம் வீசியது என்று அனைவருக்கும் தெரியும். அதுபோன்ற ஒரு பெரிய மிக துர்நாற்றம், தொற்று நோய், வியாதி அனைத்தும் உருவாக்குவதற்கான வசதிகளை இந்த அரசு அதிகாரிகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மக்களுக்காக செய்யவில்லை, மக்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் மக்கள் நாங்களாகிய அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஏரியை அரசு இன்னும் 2-3 தினத்திற்குள்ளாக அறிவிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த மக்களும் நாங்கள் களத்திலே இறங்கி ஜேசிபி, இட்டாச்சி அனைத்தையும் வைத்து அங்கிருந்து வருகின்ற அனைத்து வழிகளையும் அடைப்போம் என்றும், அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடித்து நாங்களே சுத்தம் செய்து கொள்வோம் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த தாமரை ஏரி மீட்பு குழு அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான கருத்து. இதை முதலமைச்சர் அவர்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டும். மாவட்ட ஆட்சியர் களத்திற்கு வர வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கடந்த முறை இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை மூடிவிடுவேன் என்றுதான் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் துளிதளவும் அதை பற்றி கவலைப்படவில்லை, அவர் செயல்படவில்லை. அதே போல இந்த மக்கள் இந்த ஏரியை படுகின்ற அவதியை, மக்கள் குறைகளை மக்கள் பிரதிநிதியாக வந்து அவர் மக்களோடு சேர்ந்து போராடவில்லை என்பது எங்களுடைய வருத்தம். ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் மக்களுடைய உரிமைக்காக வந்து நிற்க வேண்டும், கட்சி பாகுபாடு இன்றி என்பதுதான் இந்த மீட்பு குழுவின் கோரிக்கை. ஆதலால் தயவு செய்து அனைவரும் நாங்கள் ஒன்றிணைவோம், செயல்படுவோம். இந்த நேரத்திலே குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் பல இடங்களிலே நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் நீர்நிலை காப்பதற்குமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்று பத்திரிகைகளே வருகின்றது. இந்த ஊடகத்துறை மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே இந்த ஊடகத்துறை தான் வந்து இந்த தாமரை ஏரியின் அவல நேரங்களை பெருமளவில் கொண்டு சென்றது என்ற இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் அதை பார்த்தும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற அரசு அதிகாரிகளின் மீதுதான் எங்களுக்கு மிக கடும் கோபம். அதனால் தயவு செய்து நீங்கள் அனைவரும் இந்த ஊடக பிரிவு இதை பெரிய அளவிலே கொண்டு செல்ல வேண்டும். மக்களே இறங்கி போராட போகிறார்கள், மக்களே தங்கள் பணிகளை செய்து கொள்ள போறார்கள் என்று தலையங்கமாக நீங்கள் வெளியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த நேரத்தின் கோரிக்கை.
நிஜமாக சொல்றேன், நீங்க நாளைக்கே இந்த மக்களை இந்த ஏரியை சுத்தம் செய்ய போறாங்க, மக்களை நிதி திரட்ட போறாங்கன்னு சொல்லி தலையங்கமா போட்டீங்கன்னாக்கா இந்த அரசு உடனடியாக களத்திலே இறங்கும், இந்த ஏரியை மீட்டு கொடுக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதனால் தயவு செய்து அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் மீண்டும் களத்திலே இருந்து கொண்டிருப்போம். இந்த போராட்டம் தொடரும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நம்ம நல்லா பணம் சம்பாதிக்கிறோம், பதவி சுகத்தை அனுபவிக்கிறோம், சொத்து சம்பாதிக்கிறோம், மாறி மாறியா வீடு கட்டிக்கிறோம். சத்தியமா சொல்றேன், சத்தியமா வாங்க முடியாது. சார் கொஞ்ச நேரம் வாழ தகுதி இல்லாத மண்ணின் பூமி இன்னும் நமக்கு சூடு சொல்ற ஏதோ வரல அப்படின்னா இன்னைக்கும் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. இந்த போராட்டம் இதோட முடிய கூடாது. என்னன்னு பாருங்க, இதுதான் நிலைமை. இங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டான், அவன் மாட்டி போயிருப்பான். எந்த தண்ணினாலும் நம்ம ஒரு குருவிக்காக கூட வாழ முடியாது. நம்ம சந்ததிகள் நல்லா இருக்குல்ல, பதவி வரும், பணம் வரும், பெரிய பெரிய கார் வச்சிருக்கலாம், ஆனா வாழ முடியாது. எப்படி நம்ம காட்ட முப்பாடு நமக்கு சுற்றுச்சூழல் கொடுத்தாலும் அதே இந்த சுற்றுச்சூழலையும் சுகாதாரத்தை நம்ம ஏற்படுத்துவது இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லி தொடர்ந்து போராடுவோம். மக்களை ஒருங்கிணைத்து அருண் அவர்கள் மங்கள உரையாற்றுவார். மனித சங்கிலி பண்ணக்கூடாது, நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காவல்துறையிலிருந்து அச்சுறுத்தல். இது பாத்தீங்கன்னா இது மேல்மட்ட லெவல்ல அச்சுறுத்தல் வர போலீஸோ அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. இதுதான் சூழ்நிலை. வடிவெடுவர்களை மேலே வரமாறு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தில் அனைவரையும் தாமரை ஏரி குடிக்கூடி மீட்பு சார்பாக உங்களை அனைவரையும் வருக என வரவேற்கின்றோம். ஏன் எதற்கு என்பதுதான் போராட்டம். போராடலாம் இல்ல ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக கேட்டு போராடுவது இயல்பு. காலகாலமாக அந்த ஏரியில் தான் நீச்சல் குளமாகவும் விவசாயிகளுக்கு நீராதாரமாகவும் ஆடு மாடுகளுக்கு குடித்தண்ணீராகவும் எல்லாத்துக்காகவும் பயன்படுத்தி சமய சடங்குகள் இறந்து போனா கூட அந்த ஏரியை காலி செய்வாங்க. இன்னைக்கு அந்த ஏரியை ஏறக்குறைய ஒரு மாத காலமாக அது தன்னுடைய செல்லில் மட்டுமல்ல இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகளிலும் இந்த கும்மிடிப்பூண்டி என்பது அழிந்து கொண்டிருக்கிறது, குடி தண்ணீர் என்பது கெட்டு போயிருக்கிறது. இந்த தண்ணீரால் உடலில் ஏன்னா இப்ப நம்ம மக்கள் பிரச்சனைக்காக தான் இங்க கூடியிருக்கோம். அதான் தயவு செய்து நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த கும்மிடிப்பூண்டி எல்லாருமே சொல்ற மாதிரி வாழ தகுதியற்ற நகரமா மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். பொலிஷன்ல இருந்து நீர்நிலைகள் எல்லாம் மாற்ற மக்களின் ஆர்ப்பாட்டம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் தாமரை ஏரியை மீட்டெடுப்போம். நீர்வளங்களை அழிக்காதே, காப்பாற்று காப்பாற்று மக்களை காப்பாற்று. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தாமரை ஏரியை மீட்பதற்கான ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். வெளியேறு வெளியேறு குப்பை கம்பெனியா வெளியேறு வெளியேறு. சம்பளம் வாங்கும் அதிகாரிகளே கம்பெனியில் கையொப்பி வாங்காதே. சம்பளம் வாங்கும் அதிகாரிகளே கம்பெனியில் கையொப்பி வாங்காதே. தாமரை ஏரியில் விஷத்தீரை கலக்காதே கலக்காதே. தாமரை ஏரியில் விஷநீரை கலக்காதே. சாகடிக்காதே 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 மக்களை சாகடிக்காதே. தண்ணீர் கோடு தண்ணீர் கோடு குடிக்க நல்ல தண்ணீர் கோடு. கட்டுப்பாட்டு வாரியமே தூங்காதே தூங்காதே மாசு
கட்டுப்பாட்டு வாரியமே காத்திடு காத்திடு மக்களை காத்திடு ஏரியிலே கலக்கின்ற ரசாயன கழிவுகளை தடுத்திடு தடுத்திடு எடுத்திடு எடுத்திடு உடனடி நடவடிக்கை அரசு அதிகாரிகளுக்காக நடவடிக்கை எடுக்கவும் வெல்லட்டும் வெல்லட்டும் நடவடிக்கை எடு